தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் வெங்கனூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வயநாடு நிலச்சரிவு சம்பவத்திற்காக விசிக சார்பில் 15 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் சமூக நீதி மற்றும் அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு பரவலாக போய் சேர வேண்டும் என்கிற கருத்திலேயே யாரும் மாறுபடுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் பார்க்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என அவர் கூறினார். நாதல் படுகையில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட புயல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் திட்டு கிராமங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1324 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 5000 வீதம் 66,20,000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், 4 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் நாதல் படுகை முதல் முதலைமேடு திட்டு கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை அமைத்து தரப்படும் எனவும், இன்னும் 45 நாட்களில் புயல் பாதுகாப்பு மையம் அமைக்கும் பணி தொடங்கும் எனவும் தெரிவித்தார். எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி குறைக்கப்பட்டுள்ளது என தமிழக முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என தமிழ்நாடு அரசு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் மாநில அரசுக்கு நிதி கொடுக்கவில்லை என கூறும் தமிழக முதலமைச்சர் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி குறைக்கப்பட்டுள்ளது என வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பினார். அவருடைய ஆட்சி தலைமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? எந்தெந்த துறைகளுக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது? தமிழகத்திற்கு கடந்த ஆண்டு வழங்கியதில் அல்லது யூபிஏ அரசு கொடுத்ததில் இந்த அரசு எந்தெந்த துறைகளை உங்களுக்கு குறைவாக கொடுத்திருக்கிறார்? தொழில்துறையிலையா, கால்நடை பராமரிப்பு துறையிலையா, வேளாண் துறையிலையா, சுகாதாரத்துறையிலையா, எந்த துறையில்? துறை வாரியாக நீங்கள் வெள்ளை அறிக்கை தர தயாரா? தமிழகத்தில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தாழ்தள பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் புதிய தாழ்தள பேருந்துகள் என மொத்தம் 100 பேருந்துகளின் இயக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் உள்ள அசோக் லேலாண்ட் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அசோக் லேலாண்ட் உயர் அலுவலர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து பல்வேறு மேம்பாடுகளுக்கான ஆலோசனைகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார்.